சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு பாருங்கள், நம்ம மேலே சூரியன் உட்காந்துட்டார். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி நம்ம மேலே சூரியன் வந்து உட்காந்துருக்கிறார். ஏற்கனவே குரு அஷ்டமாதிபதி குரு நம்ம ராசியில் உட்காந்துருக்கிறாரு. கேட்கவே வேணாம். பொதுவாக நம்ம மேலே சூரியன் வந்தாவே மண்டை காய்ச்சல் தான், தலைவலி தான், கண் வியாதி தான், கண்ணில் உறுத்தல் தான், கண்ணில் ஏதாவது உபாதைகள் தான், உஷ்ண உபாதை தான், உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடம் ஏற்பட தான் செய்யும். நம்ம மேலே வேறு குரு உட்காந்து தண்ட செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதில் ஜென்ம குருங்கிறது நமக்கு இடைஞ்சலானது தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சூரியனும் மேலே உட்காந்துருக்கிறாரு. உஷ்ண உபாதை, நீர் சுருக்கு இந்த மாதிரி. ஏன்னா 12ல் போய் சுக்கிரன் இருக்கிறார், 12ல் புதன் இருக்கிறார். யூரினல் இன்ஃபெக்ஷன் இது மாதிரிலாம் ஏற்படும். வெயில் அதிகமாக அலையாதீங்க. இப்போ மழை லேசாக அங்கங்கே பேஞ்சிருக்குது, அது சூட்டை தூக்கி விட்டுரும். இந்த மாதிரி சாயந்தரமாக கிளம்புங்க, அதிகமாக வெளியில் போகாதீங்க. இப்போ நீர்க்கடுப்பு மாதிரி உபாதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், 11ல் செவ்வாய் ராகு இருக்குது. திடீர்னு யோகம் கொடுக்குங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், பிரயாணத்தால் வெற்றி கிடைக்கும். 10ல் கர்மஸ்தானத்தில் போய் சனி ஆட்சியாக இருக்கிறாரு. உத்தியோகம், தொழில் இதெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குங்க. ஜென்மக்குரு சில இழப்புகளை ஏற்படுத்தும். காணாம போட்டுருவோம், மறந்து போயிடுவோம், தண்ட செலவுகள் நடக்கும், பிள்ளைங்களால் தொல்லை இருக்கும், நம்ம புத்தியும் கொஞ்சம் பேதலிக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. இந்த குரு வந்து நன்மை பார்க்குறவனெல்லாம் விருத்தி பண்ணுவார், இருக்கிற இடத்த கற்பார். குரு தான் நான் குரு பயிற்சி பலனில் சொல்லியிருக்கேன். 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானத்தில் நமக்கு சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும், தொழில் நல்லாயிருக்கும், புகழ், கௌரவம், அந்தஸ்து இதுக்கெல்லாம் நல்ல பவராக இருக்குங்க. பொதுவாக இந்த மாதத்தை மெதுவாக அப்படி தள்ளுங்க. ரிஷபராசிக்கு வைகாசி மாதம் மிக சிறப்பு இல்லைங்க, சுமாரான மாதம்தான். ஏன்னா 2 கிரகம் நம்ம மேலே உட்கார்ந்துருக்கு. 12ல் சுக்கிரன் புதன் வேறு இருக்கிறார். 11ல் இருக்கிற செவ்வாயும் ராகும் தான் நமக்கு நல்ல பவராக இருக்குது. 10ல் இருக்கிற சனியும் நமக்கு நன்மைகள் செய்யும். ஆகையினால் இந்த மாதத்தில் மாத கிரகமான சூரியன் நம்ம மேலே உட்காந்து கூடுதலான டென்ஷன் இருக்கும். கோவப்படாதீங்க, டென்ஷன் படாதீங்க. அடுத்தபடியாக 16ஆம் தேதி தான் அதிகமாக டென்ஷன் வரும். 16 நாளில் 18ஆம் தேதி டென்ஷன் சங்கடம். 20 நாள், 21 நாள், 22 நாள் வரவு தான், மகிழ்ச்சி தான். 23, 24, 25 வீண் பிரயாணம், வெட்டி அலைச்சலுங்க. 26, 27 சந்திராசிரமம், எச்சரிக்கையாக இருங்க. 28ஆம் தேதி கோபம் வரும், அதிகமாக டென்ஷன் வரும், கொஞ்சம் ரொம்ப சூதகமாக நடந்துக்கோங்க. அடுத்தது 29, 30 மகிழ்ச்சி, வரவு, சந்தோஷம். 31ஆம் தேதி தடங்கள், தாமதம். மே 1, 2, 3 வரவு, மகிழ்ச்சி, திடீர் யோகங்க. 4ஆம் தேதி 4, 5 டென்ஷன், கோபம், இழப்புகள். 5ஆம் தேதி பாருங்கள், தலைவலி தான், சங்கடம்தான், மன உளைச்சல் தான். 6, 5 பாருங்கள், முயற்சிகள் வெற்றி. 7 திடீர் யோகம் கிடைக்குதுங்க. 8ஆம் தேதி மன உளைச்சல், கோபம், டென்ஷன். 9, 10, 11 திடீர் அதிர்ஷ்டம், வரவு, மகிழ்ச்சி, லட்சுமி கடாட்சம். 12, 13, 14 மன உளைச்சல், உஷ்ண உபாதைங்க. அதுவும் குறிப்பாக 13ஆம் தேதி அதிகமாக மன உளைச்சல் இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதத்தை கொஞ்சம் சூதகமாக தள்ளுங்க. வணக்கம்.